ஹாய். இன்னைக்கு என்னுடைய லைஃப் லெசன் 2 ஸ்டோரி வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 2 ஸ்டோரியுமே ஒண்ணு நீங்க எங்க இருந்தா உங்களோட மதிப்பு தெரியுங்கிறதுக்காகவும், இன்னொன்னு பிசினஸ்க்கு சேல்ஸ் முக்கியமா? நீங்க எப்படி பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி நான் சொல்லப் போறேன். சரிங்களா? இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அப்பா தான் மகன்கிட்ட ஒரு ஓல்டு வாட்ச் அவர்ட்ட குடுத்து, இத விக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த பையன் அந்த வாட்ச் எடுத்துட்டு போய் ஒரு வாட்ச் மெக்கானிக் கிட்ட குடுப்பான். அவன் அந்த வாட்ச் இந்த வாட்ச் உடைஞ்சிருக்குப்பா, ரொம்ப ஓல்டு மாடலு. இது வெறும் ரூ. 50 தான் போகும்னு சொல்லி அந்த வாட்ச் கடைக்காரன் சொல்றான். மறுபடியும் அந்த பையன் ஓடி ரூ. 50 போகும்னு சொல்லி சொல்றான் அந்த வாட்ச் கடையில அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கிட்ட அவன் சொல்றான். சரி, இப்ப இந்த வாட்ச் எடுத்துட்டு போய் மறுபடியும் ஒரு இந்த பிராண்டோட வாட்ச்ல போய் இத நீ கேளு. டைட்டன் இந்த மாதிரி அந்த கம்பெனி அதோடைய வாட்ச் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதோடைய வாட்சோட பிராண்ட்ல போயிட்டு இந்த வாட்ச் எவ்வளவு போகும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிராண்டோட பிரான்ச்கே போய் இது ரொம்ப ஓல்டு மாடல், எங்ககிட்டயே இந்த கலெக்ஷன் இல்ல. ஸோ இந்த வாட்சுக்கு நாங்க உங்களுக்கு 10,000 தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மறுபடியும் அந்த பையன் அந்த அப்பா கிட்ட இது 10,000 போகுமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படியாப்பா, சரி அப்போ ஒன்று பண்ணு, மறுபடியும் இப்போ இதை விற்காத, போய் மியூசியம்ல போய் கேளு இந்த வாட்ச் எவ்வளோன்னு சொல்லி அப்படி சொல்லி சொல்றாரு. இவனும் இந்த பையன் இந்த வாட்ச் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி அந்த மியூசியம்ல, சரி இந்த வாட்ச் ரொம்ப ஓல்டு மாடலு, எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரி, இது ரொம்ப ரேரான ஆன்டிக் கலெக்ஷன் வாட்ச், இது ரொம்பவே பழசு, பட் ரொம்ப ரேரான மெட்டீரியல்ல செஞ்சது, இதுக்கு எங்களால முடிஞ்சது வெறும் 5 லட்சம் தான் சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஒரே ஷாக். இப்போ அந்த பையன் கொடுக்காம மறுபடியும் அந்த வாட்ச் எடுத்துட்டு அப்பா கிட்ட, அப்பா 5 லட்சம் தராங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த அப்பா சொல்றாரு, இத நீ விக்கிறதுக்காக உங்ககிட்ட நான் கொடுக்கல. உன்னுடைய மதிப்பு நீ எங்க இருக்கிறதுங்கிற பொறுத்துதான் இருக்கு. நீ உன்னுடைய வேல்யூ தெரியாதவங்க கூட நீ இருந்தீன்னா உனக்கு அந்த வேல்யூவே இருக்காது. உன்னுடைய வேல்யூ எங்க இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு அங்க நீ இருந்தாதான் உன்னுடைய வேல்யூ அங்க எடுபடும் சொல்லி சொல்றாரு. மேக்சிமம் இந்த ஸ்டோரியே மாடுலேஷனை நிறைய விதத்துல சொல்லியிருக்கேன். இது என்னுடைய விதத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது ஸ்டோரியை பார்க்கலாமா? புர்ஜ் கலிஃபா நிறைய பேருக்கு தெரியும். அதுல ரொம்ப பெரிய ஹைட் அதுதான் சொல்லலாம். அது ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பல லட்சம் பல கோடி கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி அங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த பில்டிங்கோட ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மாதிரி வரும். அது நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் அந்த பில்டிங்ல இருக்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி அங்க தங்குறதுக்கே அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க. ஆனா அங்க இருந்த அதை சுத்தி இருந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் கம்மி தான். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் மேனேஜரு இத எப்படி பிட்ச் பண்ணணும்னு தெரியாம இந்த பில்டிங்கோட ரேட் என்ன ரேட் இருந்ததோ அதுதான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த பில்டிங்கோட ரேட்ல இருந்து டபுள் ஆஃப் த ரேட், அப்படியே டபுளா, ஒரு 1 கோடி ரூபாய் பில்டிங்னா அது அப்படியே 2 கோடி 3 கோடின்னு சொல்லி டபுள் ஆஃப் த ட்ரிபிள் ஆஃப் த ரேட்டுக்கு வித்துறாரு. எப்படி வித்துருப்பாரு? இது புர்ஜ் கலிஃபா பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க டைரக்டா வியூ பண்ண முடியும். இது டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதை வித்துறாரு. ஆக்சுவலா இப்போ கரண்டா அவர் சொன்ன மாதிரிதான் ஃபுல்லாவே அந்த பில்டிங் சுத்தி அந்த ரேட்டுக்கு அப்படிதான் சொல்லி விற்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கஸ்டமர் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் விற்கலாம், சரிங்களா?
ஆனா அது இந்த கஸ்டமருக்கு இப்படிதான் பிச் பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த பிட்சிங் வந்து உங்களுக்கு அது கரெக்டான நாலேட்ஜ் இல்ல. இவங்களுக்கு இப்படி பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால சேல்ஸ் பெரிய இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எதை பத்தி நான் பேசணுங்கிறதையும் சொல்லுங்க.